Hello students, I'm Kode. Welcome to my session. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Heron's formula. இதுல multiple choice questions solve பண்ண போறோம். 15th sum. If each side of the triangle is doubled, then the percentage increase in its area. அதாவது ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸ் எல்லாமே டபுளா பண்றாங்க. அப்போ அதோட percentage increase எவ்வளவு இருக்கும்? ஏரியாவோட percentage increaseன்னு கேக்குறாங்க. சோ இதை இப்ப சால்வ் பண்ணலாம். ஸோ செமி பெரிமீட்டர் இதோட ஃபார்முலா எழுதிங்க a + b + c/2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 2s ஆகிடும். அப்போ 2s = a + b + c. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடு வந்து டபுள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லாமே சைடு எல்லாமே ஏபிசி எல்லாமே 2a, அதாவது ட்வைஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2a 2b 2cன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா S1 = இப்போ வந்து a + b + c இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 2a + 2b + 2c/2, அதாவது a bக்கு பதிலாக 2a அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது இல்லையா? இது வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ a + b + c மட்டும் வரும், இந்த டேர்ம் மட்டும் உங்களுக்கு வரும். இது நத்திங் பட் இது வந்து a + b + c ஆல்ரெடி நம்ம 2sன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். இதை நம்ம வந்து அதாவது S1 = அதாவது S1க்கு நம்ம 2sன்னு அசைன் பண்ண போகிறோம். இப்போ A1 = பார்த்தீங்கன்னா S1 × S1 - 2a S1 - 2b S1 - 2c அப்படின்னு மாற்றிருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரியா வந்து சைடு வந்து டபுள் ஆகிறதுனால ஏரியாவும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதனால் ஏரியா வந்து நம்ம A1 எடுத்துக்கலாம். இதில் வந்து செமி பெரிமீட்டர் எஸ்ஸை வந்து நம்ம எல்லாமே S1 ரீப்ளேஸ் பண்ணிங்க. ஓகே, ஸோ S1க்கு ஏற்கனவே நம்ம 2sன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படியே மாற்றிங்க. ஓகே, S1 எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல 2sன்னு ரீப்ளேஸ் பண்ணிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2s - 2a 2s - 2b 2s - 2c. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2s அப்படியே எழுதிக்கலாம். இந்த ரெண்டுத்துலையுமே 2 வந்து காமனாக இருக்குது. 2 வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா s - a வரும். அதே மாதிரி இதுலேயும் 2 வெளியே எடுத்துருங்க, s - b × 2 × s - c. ஓகே, இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்க. 2 × 2 4 4 2s are 8 8 2s are 16. இது இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து இந்த s அப்படியே எழுதிங்க. அடுத்து s - a s - b s - c மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால நம்ம மல்டிப்ளை பண்ணி இந்த நம்பரை எடுத்துக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஓகே, ஏன்னா இது ஸ்கொயர் ரூட்டில் தான் இருக்குது. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வரும். மீதி டேர்ம்ஸ் அப்படியே எழுதிங்க. இது வந்து இது நத்திங் பட் உங்களுக்கு a, அதாவது ஹெரான்ஸ் ஃபார்முலாவில் நம்ம இதை வந்து ஏன்னு அசைன் பண்ணியிருப்போம். அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ A1 = 4a ரீப்ளேஸ் பண்ணிங்க. இப்போ இன்க்ரீஸ் இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆஃப்டர் டபுள் பண்ண பிறகு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் கேட்குறாங்க. ஸோ A1 - a A1ன்றது 4a, அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிங்க. 4a - a இது வந்து ஒரிஜினல் சைஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை மைனஸ் பண்ணோம்னா 4aலேருந்து a போச்சுன்னா 3a வரும். ஸோ இது இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் கேட்குறதுனால இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது நியூ ட்ரையாங்கிள் அந்த ஏரியா 3a / ஒரிஜினலோட வேல்யூ கீழே போட்டுங்க a × 100 பர்சன்டேஜ் கேட்கறதுனால × 100 போட்டுங்க. இப்போ a கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 × 100 300%. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 300 டிக் பண்ணிங்க. அடுத்தது 16th சம் பார்க்கலாம். The length of the sides of the triangle ABC are consecutive integers. If a triangle ABC has the same perimeter as an equilateral triangle with a side of length 9 cm, what is the length of the shortest side of triangle ABCன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 2 ட்ரையாங்கிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று ட்ரையாங்கிள் ABC, ஒன்று ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோடைய சைடு வந்து கொடுத்துட்டாங்க 9 cm. ஓகே, ஸோ இதோட பெரிமீட்டரை வந்தும் முன்னாடி கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் ABCயோட பெரிமீட்டர் ரெண்டுக்குமே சேம். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதோட சைட்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ் வந்து 3 சைட்ஸில் எது வந்து ஷார்ட்டஸ்ட் சைடு அதோட லெங்த் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சிம்பிள் சொல்யூஷன் பார்க்கலாம். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்
P equal to 3a. ஏன்னா எல்லா சைட்ஸுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால் இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா P equal to 3a. ஸோ A வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 9 சென்டிமீட்டர். ஸோ 3 × 9 உங்களுக்கு 27 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் ஈக்குவல் டு 27 சென்டிமீட்டர். இந்த பெரிமீட்டரும் முன்னாடி கொடுத்துருக்காங்களா ட்ரையாங்கிள் ஏபிசி அதோட பெரிமீட்டரும் ஈக்குவல். ஸோ இப்போ வந்து ட்ரையாங்கிள் ஏபிசியோட சைட்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், x - 1 அடுத்தது x + 1ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க கான்செக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கான்செக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் பை எக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 5 - 1 4ஆக இருக்கும். இது 5ஆக இருக்கும். எக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இது 5ஆக இருக்கும். அடுத்தது x + 1 போது 5 + 1 6. ஓகே, இது நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு 4 5 6ன்னு வரும். ஸோ நம்ம வந்து இதில் வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். ஏன்னா எந்த வேல்யூ கொடுக்காதனால நம்ம இப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அடுத்தது பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சைட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிப்போம். ஸோ x - 1 + x + x + 1. ஓகே, மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா இந்த -1 + 1 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் மட்டும் தான், எல்லாமே பாசிட்டிவ் தான், அதனால் ஆட் பண்ணிக்கலாம் 3x. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த பெரிமீட்டர் வேல்யூவோட ஈக்குவேட் பண்ணிக்கலாம். பெரிமீட்டர் வேல்யூவோட தான் நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ 3x = இந்த எழுதிங்க 3x = 27 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ எக்ஸ் கண்டுபிடிங்க. 27/3, அதாவது இந்த டிவிஷனில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 9 சென்டிமீட்டர் வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாரு. எக்ஸ் வந்து நம்ம 9 சென்டிமீட்டர். அப்போ x + 1 என்ன வரும், 9 + 1 10 சென்டிமீட்டர். இன்னொரு சைடு வந்து x - 1ன்னு எடுத்திருக்கோம். ஸோ 9லேருந்து -2 பண்ணிங்க, -1 பண்ணிங்க, தப்பாக எழுதியிருக்கேன். 9 - 1 உங்களுக்கு வந்து 8 சென்டிமீட்டர் வரும். ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 9 10 இதுதான் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ இருக்கிறதுல எது கம்மினா 8 தான் ஷார்ட்டஸ்ட் சைடு. ஸோ ஷார்ட்டஸ்ட் சைடு 8 சென்டிமீட்டர். ஆன்சர் டிக் பண்ணிக்கலாம். A triangle and a parallelogram have the same base and the same area. If the sides of the triangle are 13, 14 and 15 cm and the parallelogram stand on the base 14 cm, find the height of the parallelogram கொடுத்துருக்காங்க. இல்லை ட்ரையாங்கிளும் இருக்குது பேரலோகிராமும் இருக்குது. ரெண்டுமே வந்து சேம் பேஸ் கொடுத்துருக்காங்க, சேம் ஏரியா கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிளோட சைடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ரெண்டுத்துக்குமே வந்து காமன் பேஸ் வந்து 14 சென்டிமீட்டர். இப்போ ஹைட் ஆஃப் த பேரலோகிராம் நம்ம கண்டுபிடிக்கணும். ட்ரையாங்கிளோட சைடு அதாவது 13 14 15 இங்கே பார்த்தீங்கன்னா 13 14 15 ரெண்டுத்துக்குமே வந்து காமன் பேஸ் வந்து 14 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஏஇடிசி அதாவது பேரலோகிராம் அதோட ஹைட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செமி பெரிமீட்டர் இதில் யூஸ் பண்ணிக்க a + b + c/2. ஏன்னா நம்ம ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இந்த ஏரியாவும் சேம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்க, இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்க ஃபார்முலாவில். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 42/2 வரும். ஸோ 21 சென்டிமீட்டர் தான் எஸ்ஸோட வேல்யூ. ஓகே, இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஏரியாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க 21 × 21 - 13 21 - 14 21 - 15 எஸ் இருக்க இடத்துல எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிங்க. ஏபிசி இருக்க இடத்துல அந்த சைட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ 21 அப்படியே எழுதிங்க. 21 - 13 உங்களுக்கு 8 வரும். 21 - 14 7, அடுத்தது உங்களுக்கு 6. ஓகே, இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 7 3s are 21. இந்த 8 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். 4 2s are எழுதியிருக்கேன். அடுத்தது 7 கடைசி எழுதியிருக்கேன். 6 வந்து 3 × 2ன்னு எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கு எல்லாமே பேர் இருக்குது. 7க்கு பேர் இருக்குது, ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்துருங்க. அதே மாதிரி வந்து 3க்கும் பேர் இருக்குது, 2க்கும் பேர் இருக்குது, 4க்கும் வந்து நீங்கள் 2 × 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினீங்கன்னா 2 வரும். ஓகே, இப்போ இது எல்லாமே பேர் இருக்கிறதுனால அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்க. அடுத்தது வந்து 7 3s are 21 21 × 4 பண்ணிங்கன்னா 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்காங்க ட்ரையாங்கிள் ஏரியாவும் பேரலோகிராம் ஏரியாவும் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பேரலோகிராமோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஃபார்முலா வந்து பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அதை வந்து நம்ம இதோட ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ஈக்குவேட் பண்ணிங்க. இப்போ பேஸ் வந்து காமன் பேஸ் ரெண்டுத்துக்குமே, அதனால் 14 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. அடுத்த ஹைட் வந்து ஹைட்டு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ h = 84. இப்போ h வேணும்னா இதை நம்ம டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். மல்டிப்ளிகேஷனில் இருந்துன்னா நம்ம டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் ஆஃப் த பேரலோகிராம் இஸ் 6 சென்டிமீட்டர். கரெக்ட் சாய்ஸ் வந்து சி தான், 6 சென்டிமீட்டர். ஓகே, next sum 18th one. The perimeter of a rhombus is 20 cm. If one of its diagonal is 6 cm, then its area is. அதாவது பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரோம்பஸ் பெரிமீட்டர், அண்ட் அதோட ஒரு டயகனல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன்
இப்போ சைட் ஆஃப் த ரோம்பஸ் வந்து ஏ சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4a இதுக்கு வந்து பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து 4a ஈக்குவல் டு 20 ஈக்குவேட் பண்ணிங்க. அடுத்து ஏ கண்டுபிடிக்கணும்னா 20 டிவைட் பை 4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் வந்துடும். ஓகே, இப்போ இதில் பாருங்கள் டயக்ராம் பாருங்கள் ஏபி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டயக்ராலும் இங்கே இன்டர்செக்ட் ஆகுது. இங்கே நடுவில் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஸோ இது வந்து டயக்னல் வந்து நம்ம வந்து D2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து பாதி வந்து D2/2 இது. ஓகே, ஸோ இதை தான் இங்கே நான் மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா OA வந்து D2/2 அடுத்தது, அதாவது இந்த டயக்னல் வந்து கம்ப்ளீட் டயக்னல் வந்து D2. இதில் பாதி தான் உங்களுக்கு, ஏன்னா இது மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதனால் பாதி. ஸோ D2/2ன்னு எடுத்துக்கலாம். கீழே வந்து பேஸ் வந்து உங்களுக்கு வந்து 6 கொடுத்துருக்காங்க. இதில் பாதி வந்து உங்களுக்கு வந்து 3 வரும். இந்த டோட்டல் டயக்னல், இந்த டயக்னல் வந்து D1 வந்து அவங்க 6 கொடுத்துருக்காங்க. பாதினும் போது உங்களுக்கு 3 தான் வரும். நெக்ஸ்ட் வந்து 5 வந்து இப்போ நம்ம சைடு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த வேல்யூ 5. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா D1 = 6 சென்டிமீட்டர், D1/2 பண்ணிங்கன்னா 6/2 உங்களுக்கு 3 சென்டிமீட்டர். அடுத்தது இப்போ பைத்தாகரஸ் யூஸ் பண்ணிங்கன்னா AB the whole square equal to, அதாவது ஏபின்றது இது, அடுத்தது OB ஸ்கொயர் ப்ளஸ் OA ஸ்கொயர். ஏபி வந்து உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் 5, அதாவது 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு OB ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர். அடுத்தது வந்து D2/2 இது வந்து OAயோட வேல்யூ, இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. ஓகே, ஸோ 5 ஸ்கொயர் வந்து இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 25 வரும். இந்த 3 ஸ்கொயர் வந்து 9. இந்த பக்கம் ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும் வந்து -9 ஆகிடும். ஓகே, இப்போ வந்து D2 ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க. D2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 4 ஆகிடும். ஓகே, ஸோ 25லேருந்து 9 மைனஸ் பண்ணிங்கன்னா 16 ஈக்குவல் டு இந்த தான் இங்கே எழுதியிருக்கேன் D2 ஸ்கொயர் பை 4. இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 16 4s are ஓகே ஈக்குவல் டு D2 ஸ்கொயர். அப்போ D2 ஸ்கொயர் என்னென்னா 64 இல்லையா. இதுக்கு நீங்கள் இப்போ D2 கண்டுபிடிங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுங்க, ஏன்னா இது ஸ்கொயரில் இருக்குது. இப்போ நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா 64க்கு ரூட் வந்து 8 சென்டிமீட்டர். இப்போ நம்ம D2 கண்டுபிடிச்சிட்டோம். D1 ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்காங்க, D1 வந்து 6. ஓகே, இப்போ ரோமஸோட ஏரியாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. இப்போ டயகனல் ரெண்டுமே தெரியும். இதில் வந்து 2 இருக்குது, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3. ஸோ 8 3s are உங்களுக்கு 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் இஸ் 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். The correct choice is C, 24 centimeter square. Next வந்து 19 sum. The area of an isosceles triangle whose base is A and equal sides are of the length வந்து Bன்னு கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து A கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடு ஈக்குவல் இல்லையா, ஐசோசெலஸ் சொல்லும்போது ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். அதோட லெங்த் வந்து Bன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு டெரிவேஷன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஏரியா ஆஃப் த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பார்த்துங்க, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைட்ஸ் இது வந்து Bன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கீழே வந்து பேஸ் வந்து A கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே வந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கேன். இது மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து D. அப்போ வந்து இது வந்து 90 டிகிரி, பர்பண்டிகுலர்னால 90 டிகிரி இல்லையா. ஸோ நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன்னா ABD இந்த பார்ட்டு மட்டும் எடுத்திருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்திருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு A வந்து டிவைட் ஆகிடும், A/2 ஆகிடும். ரெண்டு பக்கமும் A/2 ஆகிடும். ஓகேவா, அதாவது பாதியை டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா ஹைட்டு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதுக்காக தான் நம்ம வந்து இதை ட்ரை பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா AB ஸ்கொயர் ஈக்குவல் டு BD ஸ்கொயர் ப்ளஸ் AD ஸ்கொயர். AB ஸ்கொயர் உங்களுக்கு எங்கே இருக்குது பாருங்கள், AB ஸ்கொயர் இதுதான் வந்து ஹைபார்டினியூஸ் ஈக்குவல் டு BD ஸ்கொயர் ப்ளஸ் AD ஸ்கொயர். ஓகே, இப்போ இதில் ரீப்ளேஸ் பண்ணிங்க. AB வந்து உங்களுக்கு B ஸ்கொயர் ஈக்குவல் டு A/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் AD ஸ்கொயர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா B ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ஸ்கொயர் இல்லையா, அதனால உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். A ஸ்கொயர் டிவைட் பை 4 ஆகிடும். 2 ஸ்கொயர் வந்து 4 ஆகிடுது. ப்ளஸ் AD ஸ்கொயர் ஈக்குவல் டு B ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் பை 4. அதாவது A ஸ்கொயர் பை 4 நம்ம ட்ரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4 தான் வரும். இங்கே வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 4B ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் டிவிஷன்லேருந்து 4 தான் வரும். ஓகே, இப்போ AD கண்டுபிடிக்கலாம். இது வந்து AD ஸ்கொயர். இப்போ AD என்னும்போது ஸ்கொயர் ரூட் எடுங்க. 4B ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் பை 4. இப்போ இதை எழுதும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். ஸோ மீதி எல்லாமே ரூட்டில் தான் இருக்கும். 4B ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் பை 2. AD இஸ் நத்திங் பட் ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதை வந்து நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ட்டு பேஸ் வந்து உங்களுக்கு ஏ தான் இல்லையா. அடுத்ததே ஹைட் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதுதான் ஹைட்டு. இங்கே இதை அப்படியே போட்டுங்க, ரூட்டில் எழுதிங்க 4b²-a²/2. ஓகே, இப்போ இதை வந்து 2 × 2 உங்களுக்கு 4 இருக்கும், a இன்ட்டு √4b² - a². சில டைம் வந்து பேஸ் வந்து சில டைம் பின்னு கொடுத்துருப்பாங்க, சைடு வந்து ஏன்னு கொடுத்துருப்பாங்க, அப்போ வந்து இது வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இதுதான் உங்களோட ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா. ஸோ ஆன்சர் ஏ. 20th sum, the side of an isosceles right triangle of hypotenuse 5√2 cm. அதாவது ஹைபாட்டனியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க 5√2 cm. இது வந்து பாருங்கள் ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வேறு, ரைட் ட்ரையாங்கிள் வேறு. ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து உங்களுக்கு வந்து a²/2 யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நம்ம வந்து சைடை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், ஏபிசி கொடுத்துருக்கேன். இங்கே ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவல். ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிளில் இந்த சைடும் இந்த சைடும் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஹைபாட்டனியூஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது அவங்க கொடுத்துருக்காங்க 5√2. இப்போ இதில் வந்து பைத்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ AB² + BC² = AC². இப்போ வந்து இது வந்து ஏ இல்லையா, அதனால் சப்ஸ்டியூட் பண்ணிங்க a². இதுவும் பிசியும் வந்து ஏ தான், உங்களுக்கு a². அடுத்தது 5√2 ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து a² + a² ஆட் பண்ணிங்கன்னா கோஎஃபிஷியன்ட் வந்து முன்னாடி 1 இருக்குது, அதனால் 2a²ன்னு எழுதிங்க. இப்போ இது வந்து 5 × 5 25 வரும், √2 × √2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வரும். ஓகே, ஸோ 25 2s உங்களுக்கு வந்து 50 இருக்குது. இப்போ a² கண்டுபிடிக்கணும்னா இதை டிவிஷன் எடுத்துகிட்டு வந்துருங்க. 50/2 வந்து உங்களுக்கு 25. ஸோ ஏ வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏ வந்து 5 cm வரும். ஸோ ஆன்சர் வந்து 5 cm. Thank you students.